நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இப்போ ரீசெண்டாக கிச்சன் ஆக்சசரிஸ் ரிலேட்டடாக ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணேன். அந்த ஷார்ட்ஸ் 6 லேக்ஸ் வியூஸ்க்கு மேலே போனதுனால 1500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே புதுசாக வந்திருக்காங்க இந்த 2-3 நாட்களுக்குள்ள. அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுற ஒரு விலாகா என்னை பற்றியான அறிமுகம் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏற்கனவே அவங்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என் பெயர் நந்தினி அப்படிங்கிற அறிமுகத்தோடு என்னுடைய வீட்டில் நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது பிள்ளையார் வீடுன்னு அழைக்கப்படுது. இந்த வீட்டில் மீனாட்சியுடைய ஆட்சி நடக்குது. சொக்கநாதர் தன்னுடைய மனைவி மீனாட்சியோட இங்கே எழுந்தருளி அருளாசி புரிந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்துட்ருக்காரு. உலக மக்கள் நன்மைக்காக இந்த வீட்டில் நிறைய பூஜைகள் அப்பப்போ நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நான் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சியை வாசினி அப்படின்னு, கடம்பவன வாசினி அப்படிங்கிற லலிதா சஹஸ்ரநாமாவளி திருநாமத்தை வாசினி பாப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரிய மகளாக பாவிச்சு நாங்கள் அவளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய பயணங்கள் எல்லாத்துலேயும் என் கூட ஸ்பிரிச்சுவல் பார்ட்னராக, ட்ராவல் பார்ட்னராக வரக்கூடிய அம்பிகையா, மாயா அப்படின்னு வாசினியுடைய ஒரு ரிப்ளிகா தான் மாயா. மாயாவை தூக்கிட்டு தான் நான் எல்லா இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் என்னை பற்றியான அறிமுகம் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னமோ நோக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கணும். என்னோட நோக்கம் என்னுடைய சந்ததி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற வஸ்திரம் வாசினிக்காக நான் வாங்கியிருக்கிறது. கனகதண்டியல் அப்படின்னு ஒரு அற்புதமான நிகழ்வு ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் நடக்கும். அந்த ஒரு நாளில் நின்றுக்கிட்டே பக்தர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினி மீனாட்சி சயன கோலத்தில் நல்ல விசிராந்தையாக நிம்மதியாக சயன கோலத்தில் வீணை வாசித்தபடியே வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்க முடியும். அந்த தரிசனத்துக்காக தான் இந்த வஸ்திரம் வாங்கியிருக்கேன். நம்ம வாசினி பாப்பாவுக்கும் அந்த கனகதண்டியல் மிக சிறப்பாக நடக்கும். இந்த வஸ்திரத்தை நான் சரியாலாம் கவனிக்கலை. இந்த வஸ்திரத்தை சூஸ் பண்ணது ராகுல். வாசினிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த பையன்தான் சூப்பராக இந்த வஸ்திரத்தை சூஸ் பண்ணி கொடுத்தான். ஒரு பக்கம் காஃபி ப்ரௌன், ஒரு பக்கம் பிங்க் அப்படின்னு தாழம்பூ பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சம் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய பார்டர், அன்னப்பட்சி எல்லாம் சேர்ந்து வரும். நிறைய ரீசன்ட் டைமில் இந்த ஆக்சசரிஸ் நிறையவே வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா நவராத்திரி டைமில் ஒரு சாரீக்கும் அழகாக பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து யூனிக்கான டிசைன்ஸாக, அதுவும் கொஞ்சம் டிவைன்ஃபுல்லாக இருக்கிற டிசைன்ஸாக, பேட்டர்ன்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கிறத தான் நீங்கள் வரிசையாக பார்க்குறீங்க. ஒன்று ஒரு யூனிக் பேட்டர்னில் இருக்கிறது உங்களால் ரசிக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் பேஜஸில் இன்ஸ்டாகிராம் மூலமாக வாங்கினது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஆன்லைன் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூலமாக வாங்கினதுன்னு நிறைய வாங்கியிருக்கேன். இப்படி வாங்கி தள்ளிகிட்டே இருக்கேன். அதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாம் ரொம்பவே கெடுபிடி ஆகுது வீட்டில். என்ன வாங்கிட்டே போனால் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற திட்டும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்பப்போ வாங்கி சேர்க்கறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ காட்டிடுறேன். முழு வீடியோவாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் கொடுக்க முடிகிற நேரத்தில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். டெரகோட்டா ஜுவல்லரியும் ஒரு பக்கம் சேர்த்துட்டே இருக்கேன். இப்போ நான் காட்டுற அருணாச்சலம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஷோரூம் இது சேலமில் இருக்குது. இவங்களுடைய நம்பரெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு வேணுங்கிற வேஷ்டி, புடவைகள் இதெல்லாம் நீங்கள் இவங்கக்கிட்ட ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். நம்ம வாசினி பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணோம் இல்லையா, மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அத்தனை வஸ்திரங்களுமே நம்ம இங்கே தான் வாங்கணும். அதனால தான் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இது ப்ரமோஷனுக்காக பண்ணுற வீடியோலாம் இல்லை. நிச்சயமாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்குறாங்க, யூடியூப்லேயும் இந்த வஸ்திரங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு. இப்போ நான் காட்டின கனகதண்டியல் வஸ்திரத்தை பார்த்து நிச்சயமாக கேட்பீங்கன்றதை தான் நான் இவ்வளோ நிதானமாக இந்த வீடியோவை காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பூக்கள் வாங்கி அதை மாலை கட்டுறது ஒரு பெரிய தெரப்பி. அது அப்பப்போ எனக்கு கிடைக்கணும். நான் சென்னையில் இருக்கிற நாட்களில் தான் என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். கோயம்பேடு அப்படி திரும்பி பார்த்தா கோயம்பேடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 15 நிமிஷ பயணத்திலேயே கோயம்பேடு இருக்கிறதுனால அடிக்கடி கோயம்பேடு போயிடுவேன். நிறைய பூக்களை ஒரு இடத்துல பார்க்குறது ஒரு அழகு. சேரும் சகதியுமாக நடக்கிற பாதையெல்லாம் அப்படி இருந்தால் கூட
இந்த மலர்கள் எல்லாம் ஒண்ணு கெஞ்சும் போல இருக்கு. நான் மீனாட்சியை அலங்கரிக்கணும், சொக்கநாதரை அலங்கரிக்கணும், பிரியாவிடையை அலங்கரிக்கணும்னு இந்த பழங்கள் ஒண்ணொன்னும் ஆசைப்படும் போல இருக்கு. நான் மனித உடலுக்குள்ள போறத விட, தெய்வத்துக்கு நான் வந்து ஒரு நைவேத்தியமா ஆகணும்னு ஒவ்வொரு பழமும் ஆசைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீசன்ல நெறைய பழங்கள், நாவல் பழம் இந்த சீசன்ல நெறைய கிடைக்கும். அது சரஸ்வதிக்கு ரொம்ப உகந்த பழம்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். இந்த மாதிரி பழங்கள்லாம் இப்போ வச்சு நைவேத்தியம் பண்றது ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. வழக்கம் போல எல்லா டிப்பிக்கல் வுமனும் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நந்தினிக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நம்ம வீட்ல வந்து குக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு பெர்சன் தான் இருக்கோம். சரி இதுக்கு முன்னாடி குக் இருந்தாங்களான்னா எப்பவுமே கிடையாது. நந்தினி தான் இங்க குக். அதனால நான் தான் என்னுடைய வேலைகள பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடியோ எடிட்டிங், வீடியோ எடுக்கிறதுக்கான பெர்சன் அவைலபிள். ஆனா வீடியோ எடிட்டிங் எல்லாம் நானே தான் பண்ணிக்கிறேன். ஸோ சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இந்த டிஜிட்டல் டைரி கொடுக்கறதெல்லாம் நானே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில தான் நான் ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கேன். 3000 வீடியோவுக்கு மேலே போஸ்ட் பண்ணாலும் இன்னமும் கற்றுக்கிறேன். கற்றல் அப்படிங்கிறது முடியவே போகிறதில்ல, அது முடியவும் கூடாது. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னுடைய இளமை காலம் பால பருவம் அப்படிங்கிறத சிறப்பாக கடந்திருக்கேன். நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவ, கலைகளில் நாட்டம் இருந்தது, பரதநாட்டியமும் கற்றுக்கிட்டேன். அடுத்து இளமை பருவம் அப்படிங்கிற அந்த பருவத்தையும் நல்ல விதத்தில் அந்த கன்னி பருவத்தையும் அருமையாக கடந்து ஒழுக்கமான விஷயங்களில் ஈடுபடுறது, கலைகளில் ஆர்வம் காட்டுறது, நல்லா படிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள்லாம் கன்னி பருவம்னு சொல்லுவோம், ஆண்கள்னால் பிரம்மச்சரியம்னு சொல்லுவோம். அந்த பருவத்தை அருமையாக கடந்து அதுக்கப்புறம் கிரகஸ்தத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு சிங்கப்பூர் வாழ்க்கை ஒரு 12 வருட கால வாழ்க்கை சிங்கப்பூரில் அங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராஃபிக் டிசைனராக அங்கே இருந்தேன். அந்த வாழ்க்கையையும் அழகாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏர்னிங் அப்படிங்கிற அந்த சம்பாத்தியத்தை நல்லாவே பண்ணேன். நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையும் வாழ்ந்தேன். நல்ல உழைப்பை கொடுத்து அந்த வாழ்க்கை அப்படி போணுது. அடுத்து இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். இதில் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் செட்டில் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு நான் வந்து 2008 சென்னை வந்தேன். வந்ததுலேருந்து அப்போது என்னோடய மகனுக்கு 5 வயசு, என்னோடய பொண்ணுக்கு 1.5 வயசு. இப்போது அவங்கெல்லாம் 22 வயசு 19 வயசு அப்படின்னு இருக்காங்க. 2 பேருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. பெரியவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் பையன், அவன் மாஸ்டர்ஸ் அங்கே படிச்சுட்ருக்கான். கூடவே அம்பைரிங் ஒர்க் எல்லாமும் பார்த்துட்ருக்கான். அப்படி அவனுடைய லைஃப் அங்கே ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்ருக்கான். ஸோ வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுத்து அவன் நல்லபடியாக அங்கே இருந்துகிட்ருக்கான். என்னுடைய டாட்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், ஏழைங்களுக்கெல்லாம் மெனுவை வந்து சூஸ் பண்ணி அவங்க சொல்லணும். நம்மளா போய் இந்த பிரியாணியை நீ சாப்பிடு, இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிடுன்னு பொட்டலமாக கொடுக்கறதில்ல. இல்லை, அவங்களுக்கும் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், க்ரீன் பீஸ் மசாலாவை சாப்பிட்டு பார்க்கணும், மஷ்ரூமை சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைகள் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்கள்ட்டேருந்து மெனுவை வந்து சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய ஆசைகள் கனவுகளோட அவளுடைய லட்சிய பயணம் தொடங்கியிருக்கு. மும்பையில் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் அவளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் என் கூட இருக்குது. கணவரும் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ என்னுடைய தனிமையை போக்குறது இந்த கண்மணிங்கிறது இந்த பூனை. எப்போதுமே குட்டி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நவராத்திரி டைமாக இருக்கும். போன மாதம் ஒரு சர்ச்சை, அதாவது கடந்த ஜூன் 15 தான் ஆஷாட நவராத்திரியான ஒரு சர்ச்சை நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பமாகவே இருந்தது, எனக்கும் கூட. ஜூலை 15 தான் அப்படிங்கிறது ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆனது. இந்த கண்மணிக்கு ஏதோ குழப்பம் போல இருக்குது. ஆஷாட நவராத்திரியில் குட்டி போட வேண்டியது ஒரு மாதம் முன்னாடியே குட்டி போட்டுடுச்சு. எனக்கு ஈடாக குட்டி போட்டு பேர் வைக்கிறது தான் என்னோடய வேலை. அது தன்னுடைய கடமையை அந்த குட்டிகளை இங்கே வச்சு பராமரிச்சுக்குது. அது ஏதோ இந்த வீடை கட்டி பராமரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ராயலாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம வீடு பெருக்கி சுத்தம் பண்ணுற அம்மா மட்டும் கொஞ்சம் சலனப்படுவாங்க. அவங்களையும் சமாதானப்படுத்தி பிராணிகளை நேசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த குட்டிகள்லாம் அங்கங்கே டாய்லெட் போயிடும். அதை அம்மா பூனை நல்லாவே சுத்தம் பண்ணிடும். இருந்தாலுமே அப்பப்போ சில விஷயங்கள் சில்மிஷங்கள் நடக்கத்தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும்
நம்மளோட இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் நம்மளால் முடிஞ்சது எதையாவது பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு மாடுகள் வருது, அதுக்கு தண்ணி வைக்கிறது, அதுக்கு பழங்கள் கொடுக்கறது, அதுக்கு கைனி தண்ணியாவது வைக்கிறது அப்படின்னு ஏதாவது பண்ணணும். அதே மாதிரி தான் பறவைகளும் ஏதாவது ஒரு உணவு வகையை நம்ம நாய்களுக்கு பூனைகளுக்கு கொடுத்துட்ருக்கணும். ஏன்னா அதெல்லாம் டொமஸ்டிக் அனிமலாக நம்ம கூடயே நம்ம தெருவுலையே இருக்குது. அப்போ அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? ஏதோ காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வேட்டையாடுறது தெரியும். இன்னும் நிறையா பழங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் சிட்டியில் இல்லை இந்த மாதிரி நம்மளா இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். நம்ம சிந்துறது சிதறது அவங்களுடைய வாழ்க்கைக்கே போதுமானதாக இருக்குது, அவங்களுடைய ஜீவனுக்கே போதுமானதாக இருக்குது. எப்படி தன்னோட குட்டி வெளியில் போனதை கவ்வி எடுத்துகிட்டு வந்து அந்த பல்லு படாமல், அது எலியை கடிக்கும்போது என்ன ப்ரெஷர், தன்னோட குட்டியை கடிக்கும்போது என்ன ப்ரெஷருங்கிறது நம்மளால் வித்தியாசப்படுத்தி உணர முடியும். அந்த குட்டிக்கு கொஞ்சம் கூட வலிக்காமல் அந்த குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து கண்மணி ரொம்பவே கேரிங்கான ஒரு அம்மா, நிறைய ஈடாக குட்டி போட்டு துர்காலட்சுமி, சரஸ்வதி, பஞ்சபாண்டவர்கள் பேருன்னு இஷ்டத்துக்கு எனக்கு தோன்றதெல்லாம் பேர் வைப்பேன். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, இப்படி நிறைய பேர் வச்சுருக்கேன். நீலாயுதாட்சின்னு கூட பேர் வச்சுருக்கேன். இந்த முறை நான் பேர் வைக்கலை. முப்பெரும் தேவியராக இருந்துட்டு போட்டு 3 குட்டி போட்டிருக்கிறதுனால நம்ம வீட்டில் முப்பெரும் தேவியருடைய ஆட்சி என்னென்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.